18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு உங்களுக்காக வழக்கம் போல ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து அடுக்கி தொடுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து போடுவோம்ல, பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுக்கப்புறம் போய் நீங்க என்ன வேணாலும் படிக்கிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ நாம செம சினிமாக்குள்ள போறோம். இங்க வரங்க நேரா புதுச்சேரிக்கு போறோம். அங்க இந்த ஆர்ட்ஸ் காலேஜில், அதாவது கவின் கலைக்கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு இல்லையா, அந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவி ஒரு 10 கிலோ கோலமாவை வாங்கிட்டு வந்து அப்படியே சர்ன்னு வரைஞ்சு டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாமும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நல்வாழ்த்தை சொல்லிக்கிறோம். ஜம்மு காஷ்மீர்ல மழை பெஞ்சு நிலச்சரிவு அது இதுன்னு ஏற்பட்டு இருக்கு இல்லையா. இந்த மீட்பு படையெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கு. என்னமோ சத்தம் போலுக்குன்னு முதல்ல சாதாரண நினைச்சிட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தா அங்க ஒரு குதிரை அடிபட்டு கிடக்கு உள்ள. அது கொடுத்த சத்தத்தை சடக்குன்னு இது பண்ணி கயிறை கட்டி தூக்கி காப்பாத்திட்டாங்கல்ல. அடுத்து நேரா நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஐயா இன்னைக்கு நான் மனசாட்சியை திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லி பேச உக்காந்தார்ல. அவர் உக்காந்து மைக்க பிடிச்சு பேச அதிமுகல தண்ணிய குடிக்கிறதா இல்லைன்னா முழுங்குறதா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுடைய மனசு எப்படி திறந்து இருக்குன்னு மட்டும் பாருங்க. 2024 இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே, பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்று இருக்க முடியும். இதையெல்லாம் நாம் ஒரு இடத்துல நினைவூட்டினோம். அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே, கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. மறப்போம், மன்னிப்போம், வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர் நமக்கு கற்று தந்திருக்கிற பாடம். எதுக்காக மனசாட்சியை நான் திறந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான காரணத்தை நம்ம செங்கோட்டை அண்ணாச்சி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டசபையில் என்ன சொன்னாங்க, நான் இல்லைனாலும் 100 வருஷத்துக்கு இந்த இயக்கம் இருக்கும், ஆட்சி அமைக்கும் சொன்னாங்கல்ல. அதை விட்டுவிட்டு நீங்க போய் அங்கேயே காலில் விழுந்து கிடக்கிட, இது நியாயமா, மாத்திக்கிடுங்க அப்படின்னு மனசாட்சியை உலுக்கி எடுத்து கொண்டு வந்து கொட்டியிருக்கார். என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக, புரட்சித்தலை அம்மா குறிப்பிட்டார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே, சொல்ல வருகிறேங்க. அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன். விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மணலில் இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள்
எல்லோரும் சேர்ந்து என்ன சேர்த்து முடிக்க வரை கொண்டாந்து முயற்சியில நாங்கள் மேற்கொள்வோம். தம்பி இருங்க, அங்கிருந்து சட்டப்பணியெல்லாம் வந்து பேச விட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதி இருங்க, உன்னை சொல்லி முடிக்கிறேன். அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, நான் இப்போ ஒன்று கடைசியில் சொன்னேன், கேட்டீங்களா இல்லையா? இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னா இல்லையா? அது சஸ்பென்ஸ். இப்படி பேசி முடிச்சவரு இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்க. சும்மா இன்னைக்கு எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. only 10 days I give for you. இதை நீங்க நிறைவேற்றலன்னா இந்த டயத்துக்குள்ள நாங்க என்ன பண்ணுவோம்னா வேற சுவிட்சை மாத்தி போட்டு வேற மாதிரி டெவலப் பண்ணிடுவோம். அப்புறம் எங்களை ஐயோ அம்மானு குத்தம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை மணியை லைட்டா ஆன் பண்ணியிருக்கார். நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே இயக்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர, நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்திலே இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல்களும் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து இருக்கிறார். இப்படி செங்கோட்டை ஐயா மனசாட்சியை எடுத்து அப்படியே கப்புன்னு டேபிள்ல போட்ட உடனே நேரா இது ரியாக்ஷன் எங்க போயிருச்சுன்னா எடப்பாடி ஐயா கிட்ட போகுது. அவரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காருல, அப்படியே போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கும்பல் வழி மறைச்சு போச்சு. வேண்டும் வேண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஒற்றை குரல்ல கொளிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ணாச்சி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டார். கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அப்படியே சந்தோஷத்துல பூரி போய் நிக்கிறாரு. என்னன்னா, என்னுடைய சத்தியமும் என்னுடைய தியானமும் வீண் போகல. நான் என்ன கேட்டேன், அதான் என்னுடைய மனசாட்சியாவே அவர் பேசியிருக்கார்ல, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்க ரெண்டு பேரும் ஜிகிரி தோஸ்துங்க, பிரிஞ்சு இருக்க முடியாது, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டு இருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்க கூட அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த 4-5 ஆண்டுகளாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்துடைய குழு வடிவம் என்பதை தெரிவித்து அடுத்து நம்ம திரும்ப சர்ன்னு வந்தாரு. அண்ணனுக்கு ஒரு குழப்பம், என்ன செங்கோட்டை அண்ணாச்சி மனசாட்சி இறக்கி வைக்கிறோம்னு சொன்னாரு, ஆனா ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டார். ஓகே, அது ஒரு இது. ஆனா யாரை இணைக்கணும்? ஓபிஎஸ் ஐயா, டிடிவி ஐயா, சசிகலா 3 பேரையுமா? மற்ற எல்லாரும் ஓப்பனா ஏன் சொல்லல? அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை இது அவருடைய மனசாட்சியா, இல்ல பின்னாடி இருந்து யாரும் மனசாட்சியை தூண்டுறாங்களா? ஒன்னும் புரியலன்னு குழம்புறார். இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே
செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் என்கிற முறையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிதும் மதிக்கிறது. இப்ப நான் சொன்ன இதே டவுட்டை தான் நம்ம அண்ணன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதாவதுங்க, ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு இடையில நடந்த வார்க்குள்ளேயும் செங்கோட்டையன் நினைச்சு இருந்தார். அன்னைக்கெல்லாம் பேசாதவர், அன்னைக்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவை பத்தி யோசிக்காதவர், இன்னைக்கு திடீர் மனசாட்சி தூக்கி மட்டமல்லாக்க போட்டார்னா பின்னாடி யாரோ இருக்காங்க. குறிப்பா பாசக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக உசாரா இருந்துக்குங்கன்னு அண்ணன் கொஞ்சம் எச்சரிக்கை விடுக்கார். செங்கோட்டையன் அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக பரவலாக இந்த பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. அவ்வாறு இருக்குமேயானால் அது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறைமுகமான நெருக்கடியை பாஜக தான் உருவாக்குகிறது என்கிற விமர்சனம் இப்போது வலுவாக எழுந்துள்ளது. அடுத்து நம்ம காங்கிரஸ் செல்வ பெருந்தகையா சரண் வந்தாங்க. எனக்கும் ஒரு டவுட் இருக்கு. என்ன இருக்கு? பாஜக அதிமுக ரெண்டும் தத்தடிச்சு அப்படியே டொமுக்குன்னு கவுந்து போகக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஆனா பாருங்க, 5-6 வருஷமா நம்ம செங்கோட்டை அண்ணாச்சி ஒன்றிணைக்கிறத பத்தி பேசாம இன்னைக்கு திடீர்னு பேசியிருக்காருன்னா அவருக்கு என்ன புரிஞ்சது, ஏது புரிஞ்சது? ஒருவேளை புரிஞ்சா அது சரியான விஷயமா புரிஞ்சிருக்கா? நிறைய டவுட்டை வைக்காரலாம். 5 வருஷமா ஒன்றிணைக்க முடியல, 5 வருஷமா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த கலக குரல் இன்னைக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இதுல ஒரு புரிதல் இருக்கு. என்ன புரிதல் இருக்குன்னா, இவர் சேர்ந்து இருக்க இடம் சரியில்லை, அதிமுகவும் பாஜகவும் மூழ்கின்ற கப்பலில் ஏறினா நாமளும் முழுகிடுவோம், அதில் ஏற வேணான்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் ஏறினவங்க இறங்கிடுறாங்க. இதுதான் யதார்த்தம். ஆகையால இப்போ அவர் கெடு வச்சுக்கிறதெல்லாம் இவர் அம்மையார் சசிகலாவை சேர்த்துக்குவாரா, அண்ணன் ஓபிஎஸ் சேர்த்துக்குவாரா? சேர்த்தா என்ன நடக்கும்? அண்ணன் டிடிவிஎஸ் என்ன நடக்கும்? இவருடைய ஆளுமை குறையும், இவங்க டாமினேட் பண்ணுவாங்க, இவரை விட மாட்டாங்க. ஏற்கனவே அங்கே அவங்க கீழே இவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆகையால் இந்த பிரச்சனை எல்லாம் இயற்கையான பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கெடுவை வைக்கிறார். இந்த கெடுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு குறைவு தான். என்ன, ஒரு அரசியல்வாதியாக பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவராக அதுக்கு பதில் சொல்லணும்னா வாய்ப்பு குறைவு. யாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க கட்சியுடைய ஆளுமையை விட்டு தர மாட்டாங்க. நம்ம ஹெச் ராஜா அண்ணாச்சி அட்மினை வச்சு அட்ராசிட்டி பண்றவன் நானே குழம்பி போயிட்டேன் அப்படின்னார். என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கலாம், அதை தலைவர்கிட்ட சொல்லலாம். ஆனா இதை நம்ம போய் டீப்பா எடுத்து இது பண்ண முடியாது. ஆனா ஒற்றுமையா இருந்தா பலம் தானே அப்படின்னு சொல்றாரு. இங்கிட்டும் பேசுறாரு, அங்கிட்டும் நிக்காரு, நடுக்கொண்டும் போறாரு. என்னன்னு புரியல. அவர் அதிமுகவில் இருக்கார், அவருடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்குமே ஒற்றுமையே பலம். அதனால இதை இங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்ணுறது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அவர் அதிமுகவில் தான் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அப்பீல் இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு இப்படியே நேரா நல்ல விளமா விவகாரமா விளக்கமா நம்ம அக்கா தமிழிசை அக்கா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நேரா போய் அக்கா செங்கோட்டையன் என்னாச்சு இப்படி மனசாட்சியை தூக்கி போட்டிருக்காருலாம் அப்படின்னு சொன்ன உடனே அக்காவுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஆகி போச்சு. அது தம்பிகளா, இது அவங்க கட்சியில அண்ணன் தம்பி சண்டை மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அது பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு போயிட்டாங்க. இல்ல, ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் அதே கட்சியை சார்ந்த தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆக அவங்க உட்கட்சி விவகாரமா தான் பார்க்கிறோம். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் 2026 திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம்.
அதனால எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவுக்கு எங்க கூட்டணி இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து, அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்தவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இல்ல அதுதான், அதாவது இந்த கூட்டணிகள் பலமாக இருக்கும். அவங்க கட்சி விவகாரம் அன்னைக்கு பேசுனதெல்லாம் எல்லாம் சரியாக நடக்கும், வருங்காலம் சரியாக நடக்கும். அவ்வளவு. அடுத்து நம்ம நயினார் அண்ணாச்சி சரக்குன்னு வந்தாங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க முன்னாள் அதிமுக காரங்க தானே, அவங்களுக்கு அந்த நாடி துடிப்பு பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டா அவரும் சொல்றாரு, இது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, நான் பாஜக இருக்கேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனா எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா தான் இருக்கும்காரு. என்ன நடக்குமோ தெரியல. இது வந்து அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதில் நாம் பேசுவது அது சரியாக இருக்காது. அவங்க இதுவரைக்கும் ஒன்றா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க, அவங்களுடைய கருத்தை பேசுகிறாங்க, அது அவங்களுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியது. அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது. கடைசி 1 மாதத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால் மாற்றங்கள் வரும், ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு அந்த வெளியே போனவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் செய்வேன். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். இப்படியே எல்லாரும் குழப்பிக்கிட்டே இருக்காங்களே, நல்ல தெளிவா பேசுவார் நம்ம அண்ணாச்சின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை கொண்டு போய் அண்ணாச்சி மனசாட்சி என்ன ஆச்சுன்ற மாதிரி நம்ம துறை வைக்கோட்டை கொண்டே வச்சா இங்க வருங்க, எங்க கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை நடக்கு, ஓடிக்கிட்டு கிடக்கு, நாங்க அதுக்குள்ளேயே முங்கிட்டு கிடக்கோம், நீங்க இதை வேற தூக்கிட்டு வரைய, நான் அந்த கட்சியில் மெம்பர் கார்டு வாங்கியிருக்கேன், அட போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு இலக்கம் கிடையாது. டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஓக்கில் அவங்கள விடுங்க, எங்க ஓக்க எங்களை விடுங்க அப்படின்னு ஓட்டார். திடீர்னு கட்சியில் உள்ள வராங்க, திடீர்னு வெளியில போறாங்க. நீங்க நேத்து முந்தா நாள் அண்ணன் டிடிவி கூட அந்த அணியிலிருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் ஓபிஎஸ் விலகிறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இலக்குங்கிறது தெரியல. எந்த காரணத்துக்காண்டி சேர்றாங்க, எந்த காரணத்துக்காண்டி வெளியே போறாங்க. ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் டிசம்பர் தான் அறிவிப்பேன், அது கொள்கையின் அடிப்படை கிடையாது, எத்தனை எனக்கு சீட்டு எத்தனை இதுங்கிறது மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை வச்சுதான் அவர் ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணியில் சேர்றதை விட நீங்க எதன் அடிப்படையில் உங்க கூட்டணியில் சேர்றாங்க, அதுக்காண்டி வெளியில போறாங்க, நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க சரி எல்லாம் இப்படி கையை விரிச்சிட்டாங்க, நம்ம அந்நியார் கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்நியார் அப்படின்னு கதவை தட்டினா அவங்க சொன்னாக வாருங்க ஒரு பதில் இதுதான். இல்லை, இது என்னன்னா அவங்க உட்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்கே ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில் கற்றுக்கொண்டது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, எனவே அதை அவங்க தான் பார்க்கணும். அதை பற்றி நான் கருத்துக்கள் ரொம்ப சொல்ல முடியாது. அப்படியே சொர்க்கத்துக்கு உள்ள போனா நமக்கு சாமி கூத்து ஆயிரும்ல, நேராக போனோம். சொர்க்கம் எங்க இருக்கு? வழக்கம் போற மாட்டு வண்டி பந்தயத்தில் இருக்கு. முதல்ல ஓடுதில்ல, தேஞ்சிட்டு பூஞ்சிட்டு அந்த சிட்டு இந்த சிட்டுன்னு சடக்குன்னு ஓடும்போது சொர்க்கம் படக்குன்னு மேலே வருது. எங்கன்னு பாருங்க. அடுத்து ராமநாதபுரத்தில் இந்த மாதிரி பூஞ்சிட்டு தேஞ்சிட்டு நடுமாடு சென்றமாடு அப்படின்னு வாடி சொர்க்கத்தை பார்த்துடலாம்னு பார்த்தா ஒரு வண்டியிலிருந்து சக்கரம் மட்டும் தனியாக கடண்டு கட ஓடுது. அவர் அதையும் விட்டாம இலக்கு நோக்கி போயிருக்கார். அப்படியே தீ பறக்க போனா சொர்க்கம் கரன்னு வருது. இவ்வளவு ட்ரை பண்ணியிருக்காருல, இவருக்கு ஒரு பரிசு 4வது பரிசா கொடுத்துருவோம்யான்னு சொல்லி கொடுத்து அசத்தி சொர்க்கத்தை காட்டி விட்டாங்க. அடுத்து நாம உஷாருக்குள்ள போறோம், நேரா ராஜஸ்தான் போறோம். அதாவதுங்க எது வேணுமோ அதை காசு கொடுத்து வாங்க மாட்டேன்னு கொள்கையோடு இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்றது?
நம்ம பண்டிகை வருது, சரி கடையை கொஞ்சம் அலங்கரித்து வைப்போம் அப்படின்னு சொல்லி வண்ண விளக்குகளால் அலங்கரித்து வச்சுட்டு காலையில் வருவோம்னு வீட்டுக்கு போனால், வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தா அங்கே பல்பையும் காணும், லைட்டையும் காணும், ஒன்றையும் காணும். என்னன்னு பார்த்தா இவர் அலங்கரித்து வச்சு சுவிட்சை போட்டு போக ஒருத்தர் லைட்டு நல்லா இருக்கேன்னு வீட்டுக்கு எல்லாத்தையும் கழட்டி போயிருக்கான். அதாவது தேவைப்படுறத கலட்டிட்டு போகிறதே வாடிக்கை வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? அதே மாதிரி தான் ராஜஸ்தானில் மண்டின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஐயா அப்படியே ஹாயா போய் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாச்சு வீட்டை திறந்து உள்ளவனு வீட்டை திறந்து பார்த்துருக்காரு. நீட்டாக தொடச்சி வச்சிருக்கு. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு பார்த்து தேடி கீடி படிச்சு பிறகு 5 நாள் கழிச்சு பிடிச்சிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் மிக்சி இல்லைங்கிறான், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறான், எங்கள் வீட்டில் கட்டிலுங்கிறான், எல்லாரும் சேர்ந்து எடுத்து மொத்தமாக ஒரு வீட்டிலேருந்து வலிச்சு கொண்டு போயிருக்காங்க. காசு கொடுத்து வாங்குங்கப்பா. இனிமே நீங்க எங்க போனாலும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றது, டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் தான். ஆனா இப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஜார்க்கண்ட்ல ஒரு தம்பி ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை வைப்பார் போல் இருக்கு. கலெக்ஷன் காசு எடுத்து பேங்கில் ஒன்றே கட்டுவோம், கட்டினா தானே திருப்பி பெட்ரோல் கொடுப்பாங்க. கேட்டா போயிருக்காங்க. இதை ஒருத்தன் குறுன்னு பார்த்துருந்தியா, சடக்குன்னு துப்பாக்கி எடுத்து மரியாதையாக காசு கொடுக்கலன்னா வாயில் சுட்டு புரிவேன்றியான், கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் போலீஸ் தேடிக்கிட்டு பிடிச்சி கொண்டு போய் பிடிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ எப்படி இவங்களுக்கு துப்பாக்கி கிடைக்கி அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களை கூப்பிட்டு வச்சு இங்கே வாங்க. அதாவது நம்ம முதல்வர் ஐயா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போன இடங்களில் அப்படியே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் பெரியார் இடத்தை திறந்து வச்சு உரையாற்றினார் இல்லையா, அப்படியே புல்லரிச்சு போச்சுன்னு சொன்னார் இல்லையா. இது மாதிரி பெரியார் படங்களை இன்னும் எங்கெங்கெல்லாம் வச்சு திறக்கலாம். பெரியார் அப்படின்ற பேரை கட்டவுன்னு உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. மலன்னு எனக்கு பெரியார் என்று சொன்னாலே பகுத்தறிவு சிந்தனைகள் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு இருக்கும்போது யாரை படிக்க வைக்கணும், யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பெரியார் ஒரு பெண்ணை படிக்க வச்சாதான் இந்த சமுதாயம் முன்னேறும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் தான் வீட்டில் அடுப்படியில் ஒளிஞ்சிருந்த பெண்கள் எல்லாத்தையுமே வெளியே வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே பெண்களால் முடியுங்கிறத காமிச்சது. அறிவுக்கும் சிந்தனைக்கும் எட்டாததை நானே சொன்னாலும் செய்யக்கூடாது. உன் அறிவுக்கு எட்டினதை சரின்னு படுற விஷயங்களை நீ தைரியமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து அவர் பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் போராடி பெற்று கொடுத்துருக்காரு. கணவன் இறந்த பிறகு மனைவி அப்படிங்கிறவங்க உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வழக்கம் இங்கே இருந்துச்சு. அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் அதை எதிர்த்து போராடினார். அதை வெற்றியும் கண்டார். அந்த காலத்துலேயே கோயிலுக்குள்ள எல்லாருமே போகணும், சகோதரத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு. பெரியார்னா சமத்துவம், பெண் கல்வியை ஊக்குவிச்சது, இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. தமிழ்நாட்டில் சாதி சங்கங்களே வச்சாலும் அவங்க ஜாதிக்கு அவங்களோட பெயருக்கு முன்னாடி ஜாதி வரல, அதுக்கு காரணம் பெரியார் மட்டும்தான். பெண்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய போராடி இருக்கிறாங்க. ப்ளஸ் ஜாதி ஒழிப்பு அதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த அளவுக்கு முன்னேறி இருந்ததுக்கு நம்ம பெரியார் தான் முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். அவருடைய மனிதாபிமான சிந்தனைகளை ஏற்றுக்கிட்டதனுடைய மறு வடிவம் தான் அது. பெரியாரால மொழி மேல வந்திருக்கு. ரயில்வே துறையில சமமாக உட்கார்ந்து சாப்பிடுற நிலை கிடந்திருக்கு. கல்வியில பெரியார் போராடுறதுனால படிப்பதற்கான ஒரு உரிமை வந்திருக்கு. இறை நம்பிக்கை என்பது வேறு, பெரியாருடைய சமூக பணி வேறு என்பது முழுக்க ஜீரணித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே கலப்பு திருமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலை
படமும் அங்கே திறக்க வேண்டும் என்னுடைய ஆவல். நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களோட போட்டோ வைக்கலாம். ஜவஹர்லால் நேரு படம் இடம்பெற்றால் இது தனி சிறப்பாக இருக்கும். அறிஞர் அண்ணாவின் படம் இடம்பெற வேண்டும். நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலையை வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில்னு சொல்றதுக்கு முன்னாடி தயவு செய்து கவனத்தோடு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட்டை கட்டாயம் போடுங்க. கட்டாயத்தின் பேரில் போடாதீங்க. ஹெல்மெட்டு உங்களுடைய உயிர் காக்கும் கவசம். ஏன்னா சமீபத்தில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு டீச்சரை வம்புக்கு இழுத்து கட்டை எடுத்து மண்டையில் அடிச்சிருக்கான். அந்த அம்மா வண்டியில் உட்காந்துருக்காங்க. மண்டையில் அந்த அம்மா ஹெல்மெட் போட்டதுனால அந்த அம்மா தப்பிச்சாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்கு ஹெல்மெட்டை கண்டிப்பாக போடுங்க. அடுத்த தர்பாரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.